2 குட்டி பசங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், எலக்ட்ரிக்கல் விளையாட்டிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் என் பையன் வந்து டிவி ஷோகேஸ் யூனிட்டுக்காக நாங்கள் வச்சுருந்த லோ லெவல் ப்ளக் பாயிண்ட்டில் இதே மாதிரி கை வச்சு விளையாடிட்டு இருந்தான். அது சேஃப்டி இருக்காதுன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி அமேசானில் வந்து செக் பண்ணும்போது சைல்டு சேஃப்டி எலக்ட்ரிக்கல் போட்டிங்க அப்படின்னா இது மாதிரி அடாப்டர் வந்து உங்களுக்கு அவைலபிள் கிடைக்குது. சின்னதாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ் 15 ஆம்ஸ்ன்னு சொல்லி நிறைய வெரைட்டியில் இருக்குது. அதை உங்களுக்கு எது தேவையோ பார்த்து வாங்கிக்கிங்க. சின்னதுனா 5 ஆம்ஸு, பெருசுனா 50 ஆம்ஸ். இது மாதிரி வாங்கி நீங்கள் ஒரு ப்ளக்கில் நீங்கள் வந்து அழுத்தி இப்படி சொருவிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாலாம் உங்களால் கை வச்சு பிடுங்கி எடுக்க முடியாது. அதுவும் பசங்களால் சுத்தமாக எடுக்கவே முடியாது. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் லோ ஃப்ளோரில் இது மாதிரி ப்ளக் பாயிண்ட் இருக்கோ அந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்டில் வாங்கி நீங்கள் இது மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அவங்க பசங்க பாட்டு விளையாட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதேமாதிரி பெட்ரூமில் பார்த்தீங்க, எங்கள் வீட்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து ஓப்பனில் இருந்த மாதிரி இருந்தது. அதையும் என் பையன் நோண்டிகிட்டு இருந்தான். அங்கேயும் நான் வாங்கி மாட்டிட்டேன். இது வந்து ஒரு செட் ஆஃபில் கிடைக்குது. அதை நீங்கள் பார்த்து தான் உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். இது மாதிரி யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவிசியில் இருக்கிறதுனால இதை சொருவிட்டா அதுக்கு மேலே எதாவது ஷாக் அடிக்குமோ, அது சின்ன சின்ன ஹோல்ஸில் எதாவது கைவிட்டால் ஷாக் அடிக்குமோன்ற அந்த பயம்லாம் வேணாம். அது பிவிசி மெட்டீரியல்னால உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அது ப்ளக்கை அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 5 ஆம்ஸும் 15 ஆம்ஸ் ரெண்டுமே கிடைக்கிது. அது எது தேவைன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் மட்டும் இல்லை, வெளியே எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எங்கள் வீட்டு இபி பாக்ஸ் வெளியே கொடுக்குறோம். ஏன் இங்கே வந்து இந்த ப்ளக் பண்ணி மாட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளவிகள் வந்து வெளியிலேருந்து பூச்சி மாதிரி வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்டிடும். நம்ம எமர்ஜென்சிக்கு ஏதாவது ப்ளக் பண்ணி எடுத்து பவர் சப்ளை எடுக்கணும் அப்படின்னா அது நம்மளால் முடியாது. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம ப்ளக்கு சொருகவும் முடியாது. அப்போ வந்து ஷார்ட் ஆகும். அது யூஸ் பண்ண முடியாமையே போயிடும். அதனால தான் நான் வெளியே அவுட்டரில் இருக்கிறதுக்கும் இது மாதிரி வாங்கி போட்டிருக்கேன். இதனால் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.